மதினா ஜியாரத். ஒருவன் ஹஜ் செய்து என்னை ஜியாரத் செய்யவில்லை என்றால் நிச்சயமாக அவன் எனக்கு அநீதியம் இழைத்து விட்டான். என்னுடைய கபரை சமாதியை ஜியாரத் செய்ய வந்தவருக்கு என்னுடைய சஃபாத் மன்றாட்டம் கிடைக்கும், வாஜிபாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினா ஜியாரத்தால் மக்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் அதை விடுவதால் மக்கள் அடையக்கூடிய துர்பலன்களை பற்றியும் விளக்கமாக கூறியிருக்கின்றார்கள். இதை பற்றி விவரமாக ஹதீஸ்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஹஜ்ஜின் சிறப்புகள் பகுதி 27 என்ற தலைப்பில் மதினாவுடைய ஜியாரத்துகளும் மற்றும் அங்கே ஓதி வரக்கூடிய துவாக்களை பற்றியும் விவரமாக இருக்கிறது, பார்த்து பயனடையுங்கள். ஹஜ் செல்பவர்களுக்கு மதினா நகரத்தில் சென்றால் என்ன துவாக்கள் ஓத வேண்டும் என்று விவரமாக தந்திருக்கின்றேன், பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். லைக் செய்து ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். ஜஸாக் அல்லாஹு ஹைரா. எங்களுக்காகவும் துவா செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி